ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபோட்டோ ஃப்ரீஸ் ஃப்ரேம் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கும், அதில் நம்ம சடனாக ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோவில் ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோக்குள்ள இருக்கும். நமக்கு தேவையான ஃபுட்டேஜை ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட் பேனல் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பேனலில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பா வரும். இதில் போய் உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இங்கே ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் அதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பேனலில் ட்ராப் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து சீக்வன்ஸ் நெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இந்த டைம்லைனில் ட்ராப் பண்ணுங்கள். இந்த ஃபுட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இதில் ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் ஆயிரும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபுட்டேஜ் இருக்குது. இதில் தான் அந்த ஃபோட்டோ ஃப்ரீஸ் ஃப்ரேம் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த இடத்துல அதை ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த பின்னை கொண்டு வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ஃப்ரேம் ஹோல்ட் செக்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்க. டைம்லைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 துண்டா இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த வீடியோ 3 பீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இருக்க பாத்தீங்கன்னா நார்மலா வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. செகண்ட் இருக்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம ஃப்ரீஸ் பண்ணோமோ அந்த இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. இது உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். தேர்ட் இருக்க பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஃப்ரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள சீன்ல இருந்து எக்ஸாக்டா இதை பிளே ஆகும். ஃப்ரீஸ் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் தான் இருக்கு. இது நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டை ஜஸ்ட் மூவ் பண்ணிட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீஸ் ஃப்ரேம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். இது உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் இந்த எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும், இப்போ ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த பார்ட்டை ஆல்ட் ஹோல்டு பண்ணி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. இதில் ஒரு காப்பி கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இந்த மேலே இருக்க தற்சமயம் ஹைப் பண்ணி வைங்க. இந்த கண்ணை வந்து ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மேலே இருக்க லேயர் வந்து சுத்தமாகவே தெரியாது. இப்போ கீழே இருக்க மட்டும்தான் இருக்குது. இந்த கீழே இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸ் போயிட்டு பிளர் டைப் பண்ணுங்க. பிளர் டைப் பண்ணீங்கன்னா கீழே கேசியன் பிளர் அப்படிங்கிற ஒரு ப்ரீசெட் இருக்கும். இதை ட்ராக் பண்ணி கீழே இருக்க ஃபுட்டேஜில் ட்ராப் பண்ணுங்க. பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கேசியன் பிளர் அப்படிங்கிற ப்ரீசெட் இதில் கிரியேட் ஆயிருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிளரை கொடுத்துங்க. இப்போ பிளர் கொடுத்துட்டு இந்த எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஆகாமல் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் எட்ஜ் பிக்சல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை டிக் பண்ணீங்கன்னா அதெல்லாம் சரியாயிரும். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸை போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் டைப் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் கண்ட்ரோல் ஃபோல்டருக்குள்ள பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற ப்ரீசெட் இருக்கும். இதை ட்ராக் பண்ணி இந்த கீழே இருக்க ஃபுட்டேஜ் மேலே ட்ராப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வந்து இதில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் இதில் ஒரு சின்ன விக்னைட் எஃபெக்ட் கொடுக்க போறேன். இதை கிளிக் பண்ணிட்டு லூமெட்ரி கலர் போங்க. இந்த பேனல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா விண்டோஸ்ல போயிட்டு லூமெட்ரி கலரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேனல் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த லூமெட்ரி கலர்ல கடைசி பார்த்தீங்கன்னா விக்னைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கீழே வந்து உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை கொடுத்துங்க. நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த சுத்தி இருக்க பகுதிகளில் அது வந்து ஒயிட் ஆகும். நீங்க டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா அது பிளாக் ஆகும். இப்போ பிளாக் வைக்க போறேன். டிக்ரீஸ் பண்ணிட்டு மிட் பாயிண்ட் கேட்குது. மிட் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்றது மூலமா டவுன் பண்றது மூலமா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது எவ்வளவு தூரம் வேணுமோ நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவு நான் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க லேயரை நான் ஆன் பண்ண போகிறேன். இந்த கண் ஐக்கான கிளிக் பண்ணி அப்படின்னா மேலே இருக்கிறது ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இதோட சைஸை வந்து நான் சின்னதாக்க போகிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போங்க. போயிட்டு நான் இந்த சைஸை வந்து சின்னதாகிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை வந்து ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி அது வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வைங்க. இப்போ இந்த அளவு வைக்கிறேன். வச்சுட்டு இந்த ஃபோட்டோக்கு வந்து நம்ம சுற்றி ஒரு ஃப்ரேம் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் பிஎன்ஜி அப்படி டைப் பண்ணீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இதில் எந்த ஃப்ரேம் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு ஃப்ரேம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்போ எக்ஸ்போர்ட் பண்றேன். இப்போ இந்த ஃப்ரேமை டிராக் பண்ணி இந்த டைம்லைன்ல நான் டிரா பண்றேன். இந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ லேயருக்கு கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா அதுக்கு கீழே இது இருந்துச்சுன்னா தான் நமக்கு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. இப்போ இந்த போட்டோக்கு ஏற்ற மாதிரி இதை சைஸ் பண்ண போறோம். நீ மேல இருக்க அந்த ஃப்ரீஸ் ஃப்ரேம் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணி Ctrl+C பிரஸ் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா நீங்க இதுல என்னென்ன எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ எல்லாமே காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த கீழே இருக்க ஃப்ரேமை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பேஸ்ட் பண்ணீங்கன்னா என்னென்னலாம் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. இப்போ எல்லாமே ஓகே கொடுக்குறேன். எல்லாமே டிக் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் இதாயிடும். இப்போ எதனால தெரியலன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸாக இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ சைஸ்ல இன்க்ரீஸ் பண்றேன். பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாகும். இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட போட்டோ ஃப்ரீஸ் வந்து ரெக்டாங்கிள் இருக்கு. நம்மளோட அந்த ஃப்ரேம் வந்து ஸ்கொயர்ல இருக்கு. இதை எப்படி நம்ம கரெக்டாக அலைன் பண்றது அப்படின்னு பார்ப்போம். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போனீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷனுக்கு கீழே யூனிஃபார்ம் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டீங்கன்னா ஸ்கேல் ஹைட் ஸ்கேல் விட் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து. இப்போ நீங்க விட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலமா நீங்க சைடில் வந்து அழகா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு போட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவு வைக்கிறேன். ஹைட்டையும் நீங்க தனியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ வச்சுக்கலாம். வச்சு முடிச்சுட்டு இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு பெட்டிக்குள்ள போயிடும். இதில் அனிமேஷன் நம்ம கொடுக்க போறோம். கீபோர்டில் ஆரோ மார்க்கை கிளிக் பண்றது மூலமா நீங்க பிகினிங் ஆஃப் த லேயர் போயிடலாம். போயிட்டு இப்போ அனிமேஷன் பண்றேன். இப்போ சைஸை நான் கொஞ்சம் சின்னது பண்ணி வைக்கிறேன். வச்சுட்டு வந்து ஸ்கேலில் வந்து டாகிள் அனிமேஷன் ஆன் பண்றேன். ரொட்டேஷன்ல டாகிள் அனிமேஷன் ஆன் பண்றேன். பண்ணிட்டு இந்த பின்னை கொஞ்சம் தள்ளி கொண்டு வச்சுட்டு இப்போ ஸ்கேலை வந்து லைட்டா இன்க்ரீஸ் பண்றேன். பண்ணிட்டு ரொட்டேஷனும் பண்றேன். இப்போ இந்த ரெண்டையும்
லாஸ்ட்ல இருக்க ஃப்ரேம்ல கொண்டு போய் வச்சிருங்க. ரைட் கிளிக் பண்ணி ஈஸி இன் கொடுத்துருங்க. லாஸ்ட்ல இருக்க 2 கீ ஃப்ரேமையும் ஸ்டார்டிங்ல இருக்க 2 கீ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஈஸி அவுட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதுல சின்னதா ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போறோம். எஃபெக்ட்ஸ் போயிட்டு டிப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா டிப் டு பிளாக், டிப் டு ஒயிட் அப்படின்னு 2 ஆப்ஷன் வரும். இதை டிராக் பண்ணி இந்த 2 ஃபுட்டேஜுக்கு நடுவில் இப்படி வைங்க. வச்சுட்டு இந்த அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப கொஞ்சமா வச்சா போதும், ரொம்ப சின்னதா இருந்தா போதும். வச்சுட்டு இதை கண்ட்ரோல் C பண்ணி இந்த டிரான்சிஷனை காப்பி பண்ணி இந்த எண்டு பகுதியிலையும் பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ ப்ளே பண்ணி காட்டினா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு சவுண்ட் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணல. இதுக்கு ஒரு சவுண்ட் வந்து இப்போ இம்போர்ட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து இதில் ட்ராப் பண்ணுறேன். எந்த இடத்துல எக்ஸாக்டாக அந்த அனிமேஷன் வருதோ அந்த இடத்துல நான் அதை சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எஃபெக்ட் வந்து ஈஸியாகவே நம்ம ப்ரீமியர் போல பண்ணலாம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஃப்ரேமும் இந்த சவுண்ட் எஃபெக்ட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் எந்த மாதிரி டுட்டோரியல் போட்டணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until that, bye from Ameen.